ட்ரெண்டிங் அப்டேட் சேனலுக்கு உங்களை மீண்டும் அன்புடன் வரவேற்கிறேங்க. இன்னைக்கு நம்ம ட்ரெண்டிங் அப்டேட் சேனலில் ரொம்பவே ஒரு முக்கியமான டிப்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் ஃபுல்லாக பாருங்க. இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடிய ஒரு பெல் ஐக்கான் ஒரு அதுவும் சேர்த்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் தான் நம்ம போகிற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். என்ன டிப்ஸ்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வந்து பல்லிகள், அதுக்கப்புறம் வந்து கரப்பாம்பூச்சி கொசுத்தில் ரொம்ப அதிகமாகவே இருக்குங்க. அதுவும் இப்போ வந்து பார்த்தோம்னா மழை சீசன் வந்து ஆரம்பிக்க போகுது. இந்த சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா கொசு, அதுக்கப்புறம் வந்து கரப்பாம்பூச்சி ரொம்பவே அதிகமாக வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வரதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ மறக்காமல் நான் சொல்கிறேன், இந்த டிப்ஸை வந்து பயன்படுத்துங்க. உங்கள் வீட்டில் வந்து ஒரு கரப்பாம்பூச்சியை கூட இப்போ நீங்கள் பார்க்க முடியாது. அது மட்டும் இல்லைங்க, பல்லியும் கொசுவும் இருக்கவே இருக்காது. நான் சொல்கிறேன், இந்த டிப்ஸ் வந்து இதோட வாடையே வந்து பல்லிக்கும் கரப்பாம்பூச்சிக்கும் சுத்தமாக ஆகவே ஆகாது. உடனே வீட்டை விட்டு வெளியேறிடும். அப்படி என்னடா சொல்லப்படாத சொல்லி தொடரானுவீங்க. ரொம்பவே ஈஸியான மெத்தட் தாங்க. கற்பூரம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கற்பூரம் ஒரு 6 இல்லை 7 பீஸ் எடுத்துக்கோங்க. நம்ம கடையில் வைக்கும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பீஸ், அதை வந்து நல்லா நுணுக்கிடுங்க. நுணுக்கி தண்ணியில் சேர்த்துருங்க. நம்ம வீடெல்லாம் துடைக்க பார்த்தீங்கன்னா, வீடு அலசரம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பக்கெட் எடுத்துக்கோங்க. அந்த பக்கெட்டில் ஃபுல்லாக தண்ணியில் வந்து இந்த கற்பூரத்தை நல்லா தூள் பண்ணி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து கிராம்பு எண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து கொஞ்சமாக அந்த எண்ணெயை சேர்த்துக்கோங்க. எண்ணெயை சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணி இதை வீடு ஃபுல்லாக வந்து நல்லா தெளிச்சு விட்டுருங்க. தெளிச்சு விட்டீங்கன்னா இதில் இருந்து வர்ற வாடை வந்து பல்லியாக இருக்கட்டும், கொசுவாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா வந்து கரப்பாம்பூச்சியாக இருக்கட்டும், இதுக்கு வந்து இந்த வாடை சுத்தமாக சேரவே சேராதுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மறுநாளே வந்து வீட்டுக்குள்ளே இருக்கிற கரப்பாம்பூச்சி, பல்லி எல்லாமே வெளியே போயிடும். மறுநாள் உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் தேடி பார்த்தாலும் கிடைக்காது, சுத்தமாக வந்து அழிஞ்சிருங்க. இந்த டிப்ஸும் மறக்காமல் நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற இன்னொரு டிப்ஸில் மீண்டும் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி.